நான் ஒரு சமையல் செய்ய போகிறேன். அந்த சமையல் என்னன்னா ஒரு டிஷ் செய்ய போகிறேன். அது வந்து என்ன கறின்னு எனக்கு தெரியல. மேபி அது போர்க்கா இல்லை பீஃபான்னு எனக்கு தெரியல. பட் பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்து அவங்களே டேஸ்ட்டில் சொல்லட்டும். நான் வந்து இந்த கறிலாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் தனியாக எனக்காக வெஜ்ஜி ஒன்று செய்ய போகிறேன். அது என்னென்னா கீ ரைஸ் மாதிரி. ஸோ நம்ம வாங்க வீட்டுக்குள்ள போகிறோம். ஊற்றிக்கலாம். நம்ம என்னென்ன இருக்குதோ அதை வச்சு செய்யலாம். ஓகே செய்யவே இல்லை. கவலைக்குள்ள கொடுங்க கொஞ்சம் இல்லையா? ஸோ என்னோட சமையல் சிலதெல்லாம் மிஸ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் அதை கத்தி கண்டுக்காததால ஓவரால் அது நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. எனக்கு இப்போ வந்து கருவேப்பிலை கிடைச்சிருச்சு. கடவுள் தப்பையில் வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு குட்டி கதை சொல்லணும். நடுவில் வந்து குட்டி கதை பேசுவாங்கல்ல, இதெல்லாம் ஓட்டுறதுக்கு டைம் ஓட்டுறது. இந்த ஊரை பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஊரில் வந்து சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பொருள் இருக்கும், ஒரு பொருள் இருக்காது. ஆமா, அதுவும் இந்த வீட்டுல சொல்ல போனா கருவேப்பிலை இருக்கும், கொத்தமல்லி இருக்காது, பூண்டு இருக்கும், இஞ்சி இருக்காது, தக்காளி இருக்கும், ஆனா அதை போட முடியாத நிலைமையில இருக்காது. அதனால வந்து ரொம்ப கஷ்டமானது இங்க சமைக்கிறது. ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். நடுவுல வந்து என்னோட போன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸா போட்டேன்னு சொல்ல முடியல. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஒரு வாய்ஸ் நோட்ல வைக்கிறேன். நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட போறேன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகுத்தூள், அப்புறம் வந்து லைட்டா கரம் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள், கறி, அவ்வளவுதான். வந்து ஃபைனலாக கட்டு வச்சிட்டோம். இது வந்து போர்க் கீ ரைஸ்.